அதாவது என்னன்னா, செறிவூட்டப்பட்ட யுரேனியம் நீங்க வச்சிருக்கீங்க. ஆனா இப்ப பார்த்தா 9500 கிலோவுக்கு மேல யுரேனியம் யார் வச்சிருக்கா? ஏற்கனவே ஈரானுடைய தலைவர் கமேனி என்ன சொன்னார், நீ வச்சிருக்கல, நீ வச்சுட்டு ஊரை பூரா வச்சிருக்க கூடாதுன்னு எப்படி நீ சொல்லலாம்? எங்கிட்ட இல்லைன்னு நாங்கள் சொல்றோம்ல, அப்புறம் என்ன நீ எங்களை மாட்டினாங்க? இந்த முதல் கட்ட பேச்சுவார்த்தையில் அவங்க சொல்லிட்டாங்க எல்லாத்தையும் தூக்கி எறியணும், எவ்வளோ யுரேனியம் வச்சுக்க எங்களுக்கு காட்டு, நாங்கள் வருவோம் பார்ப்போம் அப்படின்னா, அதெல்லாம் உனையெல்லாம் உள்ள விட முடியாது. அது இந்த கெமிக்கல் இந்த பொடி ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அது ராக்கெட்டாக போகும், பொடி ஜாஸ்தியாக இருந்தால் வெடிக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நீ வச்சிருக்க யுரேனியத்தை வெடி மருந்தை ரெடி பண்ணிட்ட நீ. எச்சரிக்கை அப்படிதான் விட முடியுமே தவிர ட்ரம்ப் தனக்குத்தானே எச்சரிக்கை விட்டுக்கிற முடியாது. ஸோ இப்போ என்ன அப்படின்னா, 2 பேருக்கும் பிரச்சனை, ஈரானை அடக்கணும், தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும். அரபு நாடுகளில் ஈரான் மட்டும்தான் அமெரிக்கா கட்டுப்பாட்டில் இல்லைன்றது தான் அவர்களுடைய. மோடிஜி மாதிரி 4 பேர் இருந்தால் போதும், அமெரிக்கா செய்யவே முடியாது. 4 பேர் போய் காலில் விழுந்துட்டாங்கன்னா முடிஞ்சிச்சு. அதனால தான் அவங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ஃபர்ஸ்ட் லைன் ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் உமாபதி கிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். அமெரிக்கா ஈரான் இடையே அணுசக்தி தொடர்பான 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்று முடிஞ்சிருச்சு. 2வது கட்ட பேச்சுவார்த்தை. என்ன நிலை இப்போதைய நிலை? பேச்சுவார்த்தை ஜெனீவாவில் நடந்திருக்கு. நடந்தோடனே கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்பட்டதா ஈரான் சொல்லி. ஓகே, கொஞ்சம் முன்னேற்றம் அப்படின்னா, ஏற்கனவே ட்ரம்ப் வந்து மிரட்டியிருந்தார். 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் மட்டும் சரி இல்லை, ஈரானை 2ல் 1 பார்த்துருவோம் அப்படின்னு. நான் ஈரானை பற்றிலாம் கண்டுக்கல. அப்புறம் போய் பேசினாங்க. பேசினோடனே வந்து அதாவது என்னென்னா, செறிவூட்டப்பட்ட யுரேனியம் நீங்கள் வச்சுருக்கீங்க. யுரேனியம் வேற, செறிவூட்டப்பட்ட யுரேனியம் வேற. இப்போ நீங்கள் வீட்டில் அரிசி வச்சுருக்கீங்க அப்படின்றது, அடுத்த கட்டமாக என்ன பண்ணுவீங்க, அந்த அரிசியை கொஞ்சம் நேரம் ஊற போடுவீங்க. அதுக்கப்புறம் குக்கரில் போட்டு சாப்பாடு ஆக்குவீங்க. அதுக்கப்புறம் சாம்பார் வச்சு ஊற்றி சாப்பிடுவீங்க அப்படின்றது. அப்போ வந்து அவர்கள் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் அரிசி வச்சுருக்கலாம், தப்பு கிடையாது, ஆனால் அதை சாப்பாடு ஆக்கக்கூடாது. ஏன்னா சாப்பாடு ஆக்கினா நீங்கள் சாப்பிட்ருவீங்கல்ல, ஒரு புரியறதுக்காக சொல்கிறேன். ஓகே ஓகே. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தனியாக 2 கிலோ ஊற போட்டு சாப்பாடு ஆக்கி தனியாக எடுத்து வச்சிடுறாங்க. கேட்டால் இல்லைன்றாங்க, அரிசி தான் வச்சுருக்கோம், வேணா வந்து பார்த்துக்கன்றாங்க. அப்போ ஏன் அரிசியை ஊற போட்டோன்னா, அது நாங்கள் கஞ்சி காய்ச்சறதுக்கு ஏதோ ரெடி பண்ணிகிட்டு இருக்கோன்றாங்க. இப்படி போயிட்டு. இப்போ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வதேச அணு ஆயுத முகமை அவர்கள் மத்தியஸ்தம் பண்ணி ஒரு பேச்சுவார்த்தை 2015 நடக்குது. ஒபாமா நடக்கும்போது என்ன உத்தரவுறாங்கன்னா, என்ன சொல்கிறாங்கன்னா, 300 கிலோ யுரேனியம் நீங்கள் வச்சுக்கலாம், செறிவூட்டப்பட்டதில்லை, ஒரு 300 கிலோ நீங்கள் வச்சுக்கலாம் அப்படின்னு அனுமதிக்கிறாங்க. ஆனால் இப்போ பார்த்தா 9500 கிலோவுக்கு மேலே யுரேனியம் யார் வச்சுருக்கா? ஈரான் வச்சுருக்கு. அப்போ இதுதான் சொல்கிறாங்க. சரி, இப்போ யாரா போய் பார்த்தானே, எவனும் போய் பார்க்கல. நாங்கள் ஒரு கணக்கு வச்சுருக்கோம், அந்த கணக்கின்படி இவ்வளோ இருக்கும் அவங்ககிட்ட. அமெரிக்கா சொல்லுது. அது அமெரிக்கா சொல்ல, இந்த முகமை இது அட்டாமிக் இதில் இருக்கக்கூடிய அந்த அணுசக்தி தொடர்பான சர்வதேச விதிகளை விதிக்கக்கூடிய முகமை வந்து சொல்லுது. நீங்கள் எப்படா பார்த்தீங்கன்னா, அது ஒரு துபாக்கூர், அது வெளியில் இருக்குது, அமெரிக்காவில் கிடையாது, அது வெளியில் இருக்குது. ஸோ அவங்க சொல்கிறாங்க. அப்போ ஈரான் என்ன சொல்கிறேன், அப்படிலாம் என்கிட்ட ஒன்றுமே கிடையாது, நாங்கள் வந்து அணு மின் உற்பத்திக்காக வச்சுருக்கோம், செறிவூட்ட பொருளை நாங்கள் வாங்கிக்கலாம், ஆனால் அந்த ஸ்டேஜில் இருக்கு, ஆனால் நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவன் என்ன சொல்கிறான்னா, அந்த 9800 சில்லற கிலோ வந்து வச்சுருக்கு, அதில் 60% செறிவூட்டி வச்சிருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறான். எனவே அது தொடர்பான பேச்சுவார்த்தை தான். அது என்ன பண்ண போகிற நீ அப்படின்ற பேச்சுவார்த்தை தான் நடக்குது. ஏற்கனவே ஈரானுடைய தலைவர் கமேனி என்ன சொன்னார், நீ வச்சிருக்கல, நீ வச்சுட்டு ஊரை பூரா வச்சிருக்கூடாதுன்னு எப்படி நீ சொல்லலாம்? எங்கிட்ட இல்லைன்னு நாங்கள் சொல்கிறோம்ல, அப்புறம் என்ன நீ எங்களை மிரட்டுற? இப்படியெல்லாம் வந்து அமெரிக்காவிடமும் இருக்கு. அமெரிக்காட்ட தானமா முதல்ல இருக்கு, அவன் குண்டே போட்டிருக்கான இன்னொரு. அதனால நீ வச்சுட்டு நீ குண்டே போட்டிருக்க, நீலாம் பேசுறியா, எங்கிட்ட வந்து கேட்குறியான்ற மாதிரியான ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. ஆனால் இப்போ இந்த போருக்குன்னு ஒரு நெருக்கடி வர்றதுனால சரின்னு
அரபு நாடுகள்லாம் சேர்ந்து அமெரிக்காட்ட சொல்லி தான் இந்த பேச்சுவார்த்தை. ஓகே. நீ தாக்குதல் நடத்தக்கூடாது, நீங்கள் வந்து ஈரானோட பேச்சுவார்த்தை நடத்தணும்னு சொல்லி தான் ஓமனில் பேச்சுவார்த்தை நடந்துச்சு. அந்த முதல் கட்ட பேச்சுவார்த்தையில் அவங்க சொல்லிட்டாங்க எல்லாத்தையும் தூக்கி எறியணும், எவ்வளோ இறைனியை வச்சு எங்களுக்கு காட்டு, நாங்கள் வருவோம் பார்ப்போம் அப்படின்னா அதெல்லாம் உன்னையெல்லாம் உள்ள விட முடியாது, அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு பேச்சுவார்த்தை. இது வந்து இந்த எண்ணம் வந்து உண்மையாலுமே வந்து உலக நாடுகள் மீதான அக்கறையின் பால் வரக்கூடிய விஷயமா, இல்ல ஈரான்ட்ட இருக்கிறதையெல்லாம் அபகரிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமா? புரியல அபகரிக்கிறது இல்லை, ஈரானை அடக்கணும், அதான் கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். அவன் என்ன வச்சிருக்கான்றது நமக்கு தெரியணுன்றதுக்காக தான் வந்து. ஓகே. அமெரிக்காவோட அணுசக்தி ஒப்பந்தம் போடு அப்படிங்க நிர்பந்திக்கிறது தான் அங்கதான் ஒரு. ஆமா, அதுல வந்து அவங்க ஒத்துக்க மாட்டேன்றாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா இந்த யுரேனியம் வச்சிருக்கிறது செறிவூட்டப்பட்ட யுரேனியம். இப்போ வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த சிவகாசிக்கு போனீங்கன்னா வெடிமருந்து குவியலா. ஆமா ஆமா, பல நேரங்கள் அது வெடிச்சு உயிரிழப்புகள்லாம் நடக்குது. வெடிக்காது இல்ல, பட்டாசு தயாரிக்கும் போது வெடிக்கிறது மொத்தமா வச்சு. நான் சொல்ற விஷயமே வேறமா, நீங்க எதுக்கு உள்ள புகுந்து நீங்க ஏதாவது சொன்னீங்கன்னா சரி ஓகே போலாம். வெடி மருந்துன்றது வெடிக்காது, வெடி மருந்து குவியலா இருக்கும். அந்த வெடி மருந்தை எடுத்து அதை வந்து வெடி மாதிரி ஒன்று உருவாக்கி அதுக்குள்ள இவ்வளவு ப்ரெஷர்ல திணிச்சாதான் லட்சுமி வெடி, குருவி வெடி, யானை வெடிலாம் வருது இல்லை, அது வெடிக்குள்ள திணிச்சு அதை இது பண்ணி அதுக்கு உரிய ப்ராசஸிங் கொடுத்தாதான் வெடிக்கும். இல்லை அந்த மருந்துல தீயப்படுத்தி வச்சிங்கன்னா வெடிக்காது, அது தீ பிடிக்கும் கலரா. அதை புஷ்வானத்தில் இதையும் அதையும் கொஞ்சம் இழைச்சி கொஞ்சம் கண்ணாடி அது இதுன்னு உள்ள தூக்கி போட்டிங்கன்னா புஷ்வானம் ஆயிரும். அதே இதை எடுத்து வெடியில் போட்டிங்கன்னா வெடி ஆயிரும். அதே எடுத்து கம்பி மத்தாப்புல ஒட்டி விட்டிங்கன்னா அதில் சில கெமிக்கல் கலந்தீங்கன்னா கம்பி மத்தாப்பு. அந்த மருந்து இருக்குல்ல, அந்த மருந்து ரெடியாக இருக்கு. இப்போ இந்த மருந்தை எதுவாக வேணாலும் ஆக்கலாம், புஷ்வானம் ஆக்கலாம், இல்லை ராக்கெட் ஆக்கலாம். அது அதுக்கு தகுந்த ப்ரெஷரில் மிக்சிங்கில் கலந்து ஒரு திரியை வச்சு விட்டிங்கன்னா போகும். அது புரியுதா? அது இந்த கெமிக்கல் இந்த பொடி ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அது ராக்கெட்டாக போகும், இந்த பொடி ஜாஸ்தியாக இருந்தால் வெடிக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நீ வச்சிருக்க யுரேனியத்தை வெடி மருந்தை ரெடி பண்ணிட்ட நீ, அதான் யுரேனியம் செறிவூட்டுறதுக்கான உதாரணத்துக்கு தான் நான் அதை சொன்னேன். நீங்கள் வந்து சிவகாசிக்கு போயிட்டீங்க வண்டி ஏறி, ஏன்னா சொந்தக்காரங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால போயிட்டீங்க. பட் ஆனால் வந்து என்னன்னா மருந்து இருக்கு, மொத்தமாக இருக்கு, அதை வெடி மருந்தா மாத்திர ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. புரியுதா? அப்படின்றதுனால தான் கண்டனம் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இப்போ இவங்க அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க, அதெல்லாம் நான் வந்து பார்த்துக்குவேன். ஓகே. இது ஒரு பக்கம் ட்ரம்ப்புக்கும் காமேனிக்கும் நடக்கக்கூடிய ஒரு வார் மாதிரி மாத்தி மாத்தி அவருக்கு எச்சரிக்கை விடுறாரு, இவருக்கு எச்சரிக்கை விடுறாரு. உலகில வலிமையான ராணுவம் கூட சில நேரங்கள் அடி வாங்கி. என்னன்னா எச்சரிக்கை அப்படிதான் விட முடியுமே தவிர ட்ரம்ப் தனக்குத்தானே எச்சரிக்கை விட்டுக்கிற முடியாதுல்ல. இல்ல ஆட்சி மாற்றம் வேணும்லாம் ஒரு பேசி. அதுதான் கம்பெனியை எச்சரிக்கிறாரு, கம்பெனி வர எச்சரிக்கை, எதிரிக்கு எதிரி தானே எச்சரிப்பாங்க. எச்சரிக்கிறாங்க அப்படிங்கும் போது கம்பெனி வந்து அதுக்கு வழங்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இப்போ என்ன அப்படின்னா ரெண்டு பேருக்கும் பிரச்சனை, ஈரானை அடக்கணும், தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும். அரபு நாடுகளில் ஈரான் மட்டும்தான் அமெரிக்கா கட்டுப்பாட்டில் இல்லைன்றது தான் அவர்களுடைய மெயின். அதனால தாக்குதல் நினைக்க அழிச்சிட்டு ஒரு டம்மி பீஸை கொண்டு போய் அங்கே உட்கார வச்சு நம்ம அடிமையாக எப்படி ஈராக் இருக்கோ அது மாதிரி மாற்றிடலான்னு பிளான் பண்ணுறாங்க. அதுக்கு ஒத்து வராதனால தான் இந்த இது இருக்குது. இப்போ இந்த பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு, 2ஆம் கட்டமாக முடிஞ்சிருக்கு. இதை வந்து ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பாசிட்டிவாக போயிருக்கு, போன பேச்சுவார்த்தையை விட இது கொஞ்சம் பரவாயில்ல, அடுத்த கட்ட முன்னேற்றம் ஏற்பட்டிருக்குன்னு ஈரான் சொல்லினதுனால சரி ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்குமோ அப்படின்னு வருது. ஓகே. இந்த ஒரு பதற்றம், இந்த ஒரு பேச்சுவார்த்தை, இதுக்கிடையில இந்த கச்சா எண்ணெய் விலையேற்றம் இதெல்லாம் இருக்கு, இதற்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு எல்லாரும் தொடர்பு இல்லாமல் எப்படி இருக்கு? கச்சா எண்ணெய் விலையை ஏற்றி கொள்ளையடிக்கிறதுக்கு தானே அமெரிக்கா பிளான் பண்ணுறான். எல்லாத்தையும் ஆட்டையை போட்டு நான் விற்பேன் ஏன்ட்ட வாங்குன்ற மாதிரி. இப்போ மோடிஜி மாதிரி 4 பேர் இருந்தால் போதும், அமெரிக்கா செய்யவே முடியாது. 4 பேர் போய் காலில் விழுந்துட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. அதனால தான் அவங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது சுமூகமாக போகிறதுனால விலை குறைப்பிற்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதா? எந்த விலை எதுக்கு குறைக்கிறாங்க? லூஸா விலையை குறைக்கிறாங்க, அவங்க கொள்ளையடிக்கிறதுக்கு பார்த்துட்டு இருக்காங்க, விலை எதுக்கு குறைக்கிறாங்க? ட்ரம்ப் அவர்கள் நம்ம பல பேட்டிகளில் பேசிட்டோம், இன்னைக்கும் அந்த கேள்வி வருது. ஏன்னா அவர் நோபல் பரிசு வேணும்லாம் பல்வேறு போராட்ட கணையாக வந்து பேச விட்டுக்கிட்டு இருந்தார் எல்லாரையும். இப்போ வந்து ஈரானோட அந்த அணுசக்திக்கு எதிராக பேசுறது, இது உலக நாடுகள் அமைதிக்காக ஈரான் அணுசக்தி தயாரிப்பாங்க அப்படின்லாம் பேசும்போது உலக நாட்டினுடைய அமைதியை அவர் விரும்புறாரு, அதனால அவருக்கு அந்த நோபல் பரிசு கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு. இல்ல அதுதான் நாஜியம் பாத்திர கடையில தான் அடிச்சு கொடுக்கணும். தொடர்ச்சி நம்ம வந்து ட்ரம்ப் அவர்களை தவறாவே பேசிக்கிட்டு இருக்கோம். தவறா பேசலாமா? அவர் கொடுக்கணும், அவங்க கொடுக்கலன்னா நம்ம கொடுக்கலாம். ஓகே.
நீங்க கூட இப்போ நீங்க சின்ன ட்ரம்ப் அவர்களோட பிஏ வரைக்கும் ரொம்ப நெருக்கமானவர். இல்லை அதுதான்மா, நீங்கள் ஒரு பாத்திர கடையில் கொடுத்து கூட அடித்து கூட நோபல் பிரைஸ்னு போட்டு ஒரு கொரியரில் அனுப்புங்க, ஒயிட் ஹவுஸ் கேர் ஆஃப் இதுன்னு போட்டு அனுப்புனீங்கன்னா வாங்கிடுவாரு. ம். அந்த மாதிரி தான் கொடுக்கணுமே தவிர வேற என்ன பண்ணுறது. இல்ல ஈரான் விஷயத்திலையும் அவர் உண்மையாலுமே அமைதியை விரும்பி இந்த செயல்பாடை பண்றாரா, இல்ல ஈரானை காமேனியை மாத்தணும், அவருக்கு ஆட்சி எதுக்குமா மாற்றத்தை கொண்டு வரணும், கண்ட்ரோல்ல வச்சுக்கணும்னு அவர் நினைக்கிறேன். கட்டுப்பாட்டில் வைக்கணும், ஈரான் ஆட்டையை பொண்ணுன்றிருக்கு, அதான் பண்ணுறாரு தவிர அவங்க நல்லா இருக்கணும்னு அவர் ஏன் பண்ணுறாரு? லூஸாக பிடிச்சிருக்கு ட்ரம்ப்புக்கு. ஊரே நாசமாக போகணுன்ட்டு தான் ட்ரம்ப்போட கொள்கை. நம்ம நல்லா இருக்கணும், மித்தெல்லாம் நாசமாக போகணுன்ட்டு தான் அவருடைய கொள்கையாக பார்க்கப்படுது. அதனால ஈரானையும் அந்த லிஸ்ட்டில் சேர்த்துருக்காரு. இங்கே ஒழிச்சு கட்டிட்டோம்னா பிரச்சனை இல்லை, தலைவலியாக இருக்காங்க ரொம்ப நாளாக. சைனா ரஷ்யா கிட்ட இந்தியா தலைவலியாக இருந்தது. இப்போ ட்ரம்ப் டக்குன்னு அந்த ஃபோட்டோ எடுத்து ரிலீஸ் பண்ணோன்னே ஆர்டர் போட்டார். சரி இந்தியா முடிச்சிட்டாங்க, அடுத்து ஈரானை முடிக்கணும் அப்படின்றதுல ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ச்சியா அவர் ஒவ்வொரு இடத்துக்கும் சின்ன சின்ன ஸ்பேஸ் எல்லாம் வாங்கி போட்டணும், இல்ல தன்னுடைய கட்டுப்பாட்டுல இழுத்துக்கணும், மிரட்டி உருட்டி வாங்கிடணும். வளர்ந்து வரக்கூடிய நாடுகள், நமக்கு டஃபா இருக்கக்கூடிய நாடுகளை மிரட்டுறது, வரியை இப்படியே போயிட்டு இருக்காரு. நம்ம முன்னாடி பேட்டிலேயே நீங்க சொல்லியிருந்தீங்க 2-3 பேட்டியில ட்ரம்ப் அவர்களுக்கே வந்து ஆப்பு வைக்க போறாங்க அப்படின்னு சொல்லி. அதற்கான விஷயங்கள் ஒன்றும் தட்டுப்படலையே. உடனே நடக்காதுமா, நடந்துகிட்டு இருக்கு. அது ஒரு பக்கம் போல கொதிச்சுக்கிட்டு இருக்கு. அது வெந்ததுக்கு அப்புறம் தான் இலையை போட்டு பரிமாறுவாங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஓகே, எலெக்ஷன் அப்போ பேசியிருந்தோம், ட்ரம்ப் அவர்கள் வந்தாதான் நல்லது, ஏன்னா வந்து ஆப்போசிட் பார்ட்டியினுடைய செயல்பாடுகள், அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் பேசியிருந்தோம். ஒருவேளை இப்படி எல்லாம் மாற்றங்கள் வருது அப்படின்னா அங்கே நம்ம இந்தியாவில் மாதிரி அங்கே ட்ரம்ப் அவர்களுக்கு ஆப்போசிட்ல யார் இருக்காங்க அப்படிங்கிற கேள்வி. இல்லை, அதாவது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு கல்யாணமே பண்ணுறோம், ஒரு பொண்ணை பார்க்கும்போது கல்யாணம் பண்ணும்போது பண்ணிடுறாங்க. பார்த்து 3 மாதம் கழிச்சு தான் தெரியும் அது எவ்வளோ பெரிய ராட்சசின்னு தெரியுதுன்னு வச்சுங்க. நான் எல்லாத்தையும் சொல்லலை, பெண்கள் ஆண்கள் யாரை வேணாலும் இருக்கலாம். ரொம்ப கொடூரமான ஒரு போது அப்போ நீங்கள் தான் எனக்கு பிடிக்குதுன்னு சொன்னீங்க இந்த பொண்ணை அப்படின்னு அந்த மாப்பிள்ளைகிட்ட கேட்டிங்கன்னா, ஐயோ அன்னைக்கு சொன்னேன், நல்லா தான் இருந்துச்சு, பார்க்க நல்லா இருந்துச்சு, நல்லா தான் பேசு, தாலி கட்டி 6 மாதத்தில் அது பண்ணுற தொல்லை இந்த மாதிரி கொடூரமாக அப்படி பண்ணும்போது இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அது பல வீட்டில் பிள்ளைங்களால தான் பசங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி, சில வீட்டில் பசங்களாலேயும் பிள்ளைகளுக்கு பிரச்சனை வரும். அது வேற மாமியார் பிரச்சனை இதெல்லாம் இருக்கு. ஓகே, அந்த மாதிரி தான். இப்போ அன்னைக்கு ட்ரம்ப் நல்லா இருந்தார், சரின்னு ஆதரவாக சொல்லிட்டு இருந்தோம். இன்னைக்கு ட்ரம்ப் மோசமாக போகும்போது வாக்குறுதிகளை அள்ளி தெளிச்சாரு, அன்பு மலையாரு. சரி, ஓகே. இப்போ டுபாகூரா போனதுக்கு அப்புறம் எது கட்டி அழுகணும்னு. ஓகே, கடைசியா ஒரே ஒரு கேள்வி சார். இந்த போர், இந்த ரஷ்யா வந்து வாங்கி குவிச்சிருக்கிறது, தங்கத்தை வாங்கி குவிச்சிருக்கு சீனா, ரஷ்யா எல்லாருமே, அமெரிக்க டாலர்னுடைய இந்த மதிப்பு இழப்பு, இதெல்லாமே தான் தங்கத்துக்கு விலை அதிகரிப்புக்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த போரெல்லாம் ஒரு முடிவை எட்ட வருது, அமெரிக்க டாலருக்கு தான் மீண்டும் வந்து கோல் வச்ச போகுது அப்படிங்கிற ஒரு சூழல் வர இருக்கு. 2027 தங்க விலை ஏற்றம் வந்து குறையும், கிட்டத்தட்ட 80,000 90,000 வரைக்கும் வரும் அப்படின்னு சில தகவல்கள்லாம் வருது இந்த பொருளாதார வல்லுநர்கள் கிட்ட இருந்து. உங்களுடைய அது எல்லாமே குழப்பத்தை. அதாவது எந்த பொருளாதார நிபுணரும் இப்போ நடக்கிறது என்ன சொல்ல முடியுமே தவிர, இயற்கை வந்து எல்லாத்துக்கும் மேலே. திடீர்னு ஒரு நாள் அமெரிக்கா உடஞ்சி பீஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? எல்லாமே தலைகீழாக மாறிடும். எது வேணாலும் எந்த நாட்டில் எப்படி வேணாலும் நடக்கும். திடீர்னு ஒரு போர் ஆரம்பிச்சிது, அமெரிக்கா யாரையா போட்டு அடிச்சிடறான், திருப்பி பதிலடி வாங்குது. அப்படி இருக்கும்போது எல்லாமே மாறும். எந்த நேரத்தில் எந்த சூழல்லையும் இந்த உலகம் மாற்றத்துக்கு உட்பட்டது. அதனால அதெல்லாம் சொல்ல முடியாது, இந்த இப்படி வரும் அப்படி. இவங்க பொருளாதார நிபுணர்கள் எப்போ ப்ரெடிக்ட் பண்ணலாம்னா, இப்போ எப்படியா போயிட்டு இருக்கு, இது குறையுமா கூடுமா, இந்த ஷார்ட் டேர்மாக தான் அவங்களால சொல்ல முடியுமே தவிர பொருளாதார நிபுணர் போர் நிபுணர் கிடையாது. போர் வந்ததுனால பொருளாதார நிபுணர்களும் ரஷ்யா அமெரிக்க டாலரை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அதனால அப்படின்லாம் சொல்றாங்க. இல்ல, அது சொல்லுவாங்க. அப்படி இருந்ததுன்னா அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ரேட்டு மாறும். ஓகே, ஏன்னா ரஷ்யாவோட ஒரு பெரிய அமௌண்ட்டை அவன் பிடிச்சி வச்சிருக்கான், அமெரிக்கா முடக்கி வச்சிருக்கான். அதை ரிலீஸ் பண்ணான்னா பெரிய சேஞ்சஸ்லாம் வரும். இப்போ ரிலீஸ் பண்ணான்னா தங்க விலை இன்னும் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் 1 லட்ச ரூபாய்க்கு கீழே குறையுமான்றது சந்தேகம் தான். அது வந்து உலகத்தில் இப்போ நடக்காத ஒரு விஷயம். இந்த இவர் சொல்லுவார், வரலாற்றிலேயே நடக்காத இவர் இப்போ ஐயா ராமதாஸ் தமிழ் குடி தான் இங்கே சொல்லுவார்ல, நடக்காது ராஜா, நடக்காது கண்ணி, நடக்காது. அந்த மாதிரி 1 லட்சத்துக்கு கீழே போகிறதுன்றது நடக்காது. ஓகே, நன்றி சார், நன்றி, வணக்கம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.